இந்த வீடியோவில் நான் எப்படி தீபாவளிக்கு 100% நேச்சுரலாக ஸ்கின்னை நல்லா பிளிஷ்ஷாக வச்சுக்கிட்டேன், எந்த மேக்கப்புமே போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம கமல் நேச்சுரல்ஸில் என்னென்ன கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோட எண்டில் மறக்காமல் பாருங்கள். 1000+ ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நிறைய ஃபீட்பேக்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு நாளே நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு காலையில் வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ண ஆயில் வந்துட்டு கமல் நேச்சுரல்ஸோட ரெட் ஆயில், க்ரீன் ஆயில், ரெட் ஆயில் மாற்றி தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்ல மாய்ஸ்சராக வேணும்னு நினைக்கும் போது ரெட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ரெட் ஆயில் கூட நான் கேரட் ஆயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கேரட் ஆயில் மட்டும் தனியாக யூஸ் பண்ணும்போது செம்ம மாய்ஸ்சராக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரெட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். ஈவினிங் நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, ஸோ அந்த வேலை பார்த்துட்டே இருக்கும்போதே ஹேரில் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஷியல் வேலை இதெல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா சிக்கு எடுத்துகிட்டு நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும். அந்த அவ்வளோ வேலை இருக்கும்போது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நினைக்காம நல்லா அப்ளை பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். அடுத்து வந்து ஃபெஸ்டிவல் பிளிஷ் நிறைய பேர் நம்மக்கிட்ட ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட நிறைய ஹாப்பி நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு செம்ம பிளிஷ் கொடுக்கும் இந்த ஃபெஸ்டிவல் பிளிஷ்ஷு. நீங்கள் முத நாள் எந்த அக்கேஷன், எந்த ஒரு ஃபெஸ்டிவல் போகிறீங்க, என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேவோ நீங்கள் முத நாள் பண்ணிங்கன்னா மறுநாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வீக் வரைக்கும் அந்த க்ளோ வந்து அப்படியே நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம். நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நான் உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸ்கின்னை வந்து சூப்பராக நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து மை ஃபேவரட், என்னோடய ஸ்கின் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோவாக இருக்குது. ஃபெஸ்டிவல் பிளிஷ் முடித்தோன்னே சந்தன் ஆல்மண்ட் ரோஸு தீபாவளி கூட ஆஃபரில் கொடுத்துட்ருந்தோம். செம்ம ஃப்ளாலஸாக இருக்கும் ஸ்கின்னு, செம்ம க்ளோவாக இருக்கும். இது வார்த்தையால் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு ரிச்சான ஃபேஸ் பேக் இது. சந்தன், நல்ல காஸ்ட்லியான ரிச்சான சந்தன். அடுத்து ஆல்மண்ட் ரோஸ், தென் கமல் நேச்சுரல்ஸோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் போயிட்டு ஸ்டேட்டஸில் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போய் பாருங்கள். என்னவோ தெரில, இந்த சந்தன் ஆல்மண்ட் ரோஸ் யூஸ் பண்ணாலே ஒரு கான்ஃபிடென்ட் வருதுங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க நிறைய ஃபீட்பேக். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இதோட ஸ்மெல்லுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் வந்து கொடுக்கும். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிளென்சிங்க்கு நான் ஏபிசி ஆயில் யூஸ் பண்ணேன். அண்ட் ஃபேஷியல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்க போகும்போது பிரைட்டனிங் ஆயில் ஓவர் நைட் அப்ளை பண்ணிட்டேன். என்னைக்காவது அக்கேஷன் வீக்லி ஒன்ஸ் எல்லாம் 3 days ஒன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரைட்டனிங் ஆயில் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அன்னைக்கு எப்போதும் போல் நல்ல ஒரு ஷாம்பு வாஷ் அண்ட் தென் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் ஒரு நம்மளோட பவுடர் ஃபேஸ் வாஷ். செம்ம க்ளோவாக இருந்தது ஸ்கின்னு. எந்த ஃபவுண்டேஷன், க்ரீம் எதுவுமே நான் போடலை. என்னோட ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ இருந்தது. நான் வீடியோ கூட பண்ணியிருந்தேன். இது என்னோட தீபாவளி ட்ரெஸ் காமிச்சிட்ருக்கேன். உண்மையாகவே இந்த இடம் எனக்கு செட்டே ஆகலைன்னு நினச்சேங்க. ஆனால் தீபாவளி ட்ரெஸ் தனித்தனியாக எடுத்தேன். டாப் தனியாக, பேண்ட் வந்து கோ கலர்ஸில், அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபேஸ் பாருங்கள், ஐப்ரோ நான் எந்த ஒரு கெமிக்கலுமே சாப்பிட கொடுக்கல ஸ்கின்னுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் கொடுத்துருக்கேன். என்னோட ஐப்ரோ பார்த்தீங்களா முன்னாடி இருந்ததை விட நல்லாவே இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு ஸ்க்ரப்பு பேஸ்டு ஐப்ரோ. நம்ம வந்து கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் செஞ்சு கொடுக்குறோம் நிறைய பேருக்கு. அப்பப்போ யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களோ அந்த டைமில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நானும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். இது நம்மளோடது வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பு பேஸில் நான் செஞ்சு தருவேன். அது நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் சார்கோலில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். வால்நட்டு, பாதாம், நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். எல்லாமே ரிச்சான இன்க்ரீடியன்ஸ். நம்ம ஆயில் போட்டு நம்மளோட ஐப்ரோ வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டாலுமே அடுத்தடுத்து ஒரு கெமிக்கல் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை ஈவன் பண்ணுற மாதிரி தான் ஆயில் அப்ளை பண்ணுமே நொழிஞ்சு அதனால வந்து ஹேர் க்ரோத்துமே இந்த கெமிக்கல்னால போயிடுது. அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கஸ்டமர் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்கிறதுக்காகவே தான் இதோட ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் கேட்குறாங்களோ இண்டிவிஜுவலாக
இண்டிவிஜுவலாக தான் பண்ணி கொடுக்குறேன். நிறைய கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் கஸ்டமரோட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ரெடி பண்ணுறேன். எவ்வளோ வேலை பிஸியாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணவங்களுக்கு தனியாக அவங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறைய ப்ராடக்ட் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இந்த EE பவுடர். ஐலைனர் தனியாக, ஐப்ரோ பவுடர் தனியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இது பாருங்களேன் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எந்த கெமிக்கலும் கிடையாது, 100% ப்ரோட்டீன் சார்கோல். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேரை வந்து செம்மையாக வளர வைக்கும். கெமிக்கல் ஃபீலிங்கே நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அண்ட் இது வந்து ஸ்மெச் ப்ரூஃப் தான். நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்மெச் ஆகுது, அப்படி வெளியில் வருது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஐப்ரோ காஜலில் நான் எந்த கெமிக்கல் இதெல்லாம் சேர்க்காதனால உங்களுக்கு காஜலில் கையை வச்சு அழிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்மெச் ஆகும். கையை வச்சு அழிக்கலை, நார்மலாக நீங்கள் வந்து போட்டுக்கிறதா இருந்தால் நம்மளோட காஜல் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறத போட்டுக்கலாம். பட் ஐப்ரோ வந்து ஸ்மெச்சே ஆகாது, அந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். அண்ட் இதில் வந்து கேஸ்டர் ஆயிலேருந்து ஆல்மண்ட் ஆயிலேருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஐப்ரோவுக்கு ரொம்ப நல்லது. இது வரைக்கும் கெமிக்கல் ஐப்ரோ யூஸ் பண்ணவங்க, அதனால முடி கொட்டினவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இண்டிவிஜுவலாக யாராருக்கு எப்படி வேணுமோ நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது எனக்கும் எடுத்து வச்சுக்குவேன். அண்ட் வந்து பாடி லோஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது நம்மளோட பாடி லோஷன் தான். 100% நேச்சுரல், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட ஆட் பண்ணாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட அதில் இருக்காது கெமிக்கல்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் ஆயில், 100% நேச்சுரல் ஆயில் பட்டரில் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். லோஷன் அண்ட் தென் ஃபேஸ் க்ரீமு. ஒரு சில பேருக்கு லிப் ஸ்க்ரப் தனியாக வேணும்னு கேட்பாங்க. லிப்புக்குன்னு தனியாக க்ரீம், நான் வந்து டே டைமில் வந்து லிப் பாம் போட்டுக்கிறேன், எனக்கு நைட் டைமில் வந்து லிப் க்ரீம் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து தனியாக பண்ணி கொடுப்பேன். அண்ட் தென் வந்துட்டு லிப் ஸ்க்ரப்பு, நல்லா டீடான் பண்ணுற மாதிரி லிப் ஸ்க்ரப்பு, ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் நிறைய மூவ் ஆகிறது, EE பவுடர் அண்டு பாடி லோஷன், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இது எதுக்காக நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நிறைய பேர் வந்துட்டு என்ன தான் ஹெர்பல் ப்ராடக்ட் போட்டு சூப்பராக இருக்குது ஸ்கின்னு சொல்லுவாங்க, திடீர்னு பார்த்தா கருத்து போச்சு. ஏன்னா ஏதோ ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு க்ரீமை, ஒரு ஆசிட் மிக்ஸ் ஆன ஒரு கெமிக்கல் க்ரீமை சாப்பிட கொடுத்துருவாங்க ஸ்கின்னுக்கு. ஸ்கின்னும் சாப்பிடும் தானே, நம்ம அப்ளை பண்ணுறது அது ஸ்கின் உறிஞ்சுது அப்படிங்கிறதுனால அது சாப்பிடுதுங்கிறது தானே அர்த்தம். ஸோ அதை ஒரு கெமிக்கல் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தானே ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் அவங்களுக்காகவே தனியாக ரெடி, ஒவ்வொரு ஆளுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக தான் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். கமல் நேச்சுரலில் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் நிறைய ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ப்ராடக்ட்டில் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேபிஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ணுறது. அண்ட் தென் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த பயோட்டின் ப்ரோட்டீன் ட்ரிங்க். ஃபஸ்ட்டுலலாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, மேம் இது கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்தா பரவாயில்ல, EE பவுடர் கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் யோசிங்க, இவ்வளோ நட்ஸ், இவ்வளோ சீட்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலே இப்போ நான் கொடுக்குற பேக்கெட்டை விட உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு தான் வரும். ஸோ நான் வந்து குவான்டிட்டி நிறையா பண்ணுறனால என்னால் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து சும்மா நான் வந்து பயோட்டின் ப்ரோட்டீன் ட்ரிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா என்னால் வந்து கம்மியாக வந்து கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கே தெரியும் ப்ரைஸ் எவ்வளோ, ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட ப்ரைஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் சில பேர் வந்து EE பவுடர் வந்து கம்மியாக கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறதே எனக்கு புரியுது, நீங்களும் வாங்கணும் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ்டாக இல்லாமல் நம்ம வந்து கேட்லாக்ல கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. EE பவுடர் கொடுக்குறதே நல்ல ஒரு சார்கோல் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். நான் விலை கம்மியாக கொடுக்குறேன்னா விலை கம்மியான ப்ராடக்ட் தானே, இன்க்ரீடியன்ட் தானே, நான் அதில் யூஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், நான் ஒரிஜினலாக அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும், உங்களோட நல்லதுக்காக தான் நான் அதை கொடுக்குறேன். அப்படிங்கும்போது அதில் வேறு ஏதோ ஒரு சார்கோல் பவுடர் கலந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த மாதிரி நான் வந்து ஒரு நீங்கள் கேட்குற ப்ரைஸில் கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே இன்க்ரீடியண்ட்டை பேஸ் பண்ணி தான் அதோட ப்ராடக்ட் வந்து ரேட் இருக்கும். அதனால தான் அதை கஸ்டமைஸ்டு ப்ராடக்டாக வச்சுருக்கேன். யாராலலாம் வாங்க முடியும் அவங்க வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ரிச்சான மெயின்டெனன்ஸ், நல்ல ஒரு ஹெல்த்தியான மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு EE பவுடர் வாங்கினா உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் இருக்குது அப்படிங்கும்போது அது உண்மையாகவே இது கிடையாது, காஸ்ட்லி கிடையாது. நிறைய பேர் புரிஞ்சுக்காத விஷயமே அதுதான். நம்ம வந்து குவான்டிட்டி வந்து 1 மந்த் யூஸ் பண்ணுற மாதிரி, 6 மந்த் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 100% நேச்சுரல் ப்ராடக்ட் இந்த அளவுக்கு கிடைக்கிறது நம்மளோட கமல் நேச்சுரல்ஸில் மட்டும்தான். யூஸ் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே இருக்க நம்பரில் போயிட்டு ஸ்டேட்டஸில் செக் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து நமக்கு இருக்கும். நிறைய டாக்டர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நிறைய டாக்டர்ஸ் அவங்களோட கிளினிக்கில் இந்த மாதிரி ஏதாவது
அவங்களுக்கு வர பேஷண்ட் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், இந்தாங்க கமல் நேச்சுரல்ஸ் ஒரு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்கும்போது உண்மையாக எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா 100% நேச்சுரலாக ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி ஹோம்மேடில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும், அதுலேயும் 100% நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபீட்பேக்ஸில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் நீங்களும் கமல் நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட், கஸ்டமைஸ் ப்ராடக்ட் எது வேணாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர்டர் ஒன்லி, நீங்கள் வந்துட்டு கால் பண்ணால் அது வந்து பிக் ஆகாது. அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன டவுட் வேணால் கேட்டுக்கலாம், நானே டேரெக்டாக தான் உங்களுக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்ணி உங்களோட ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியலனா கூட உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் உங்ககிட்ட கேட்குறது, ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, ப்ளீஸ் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இப்போவுமே தெரியாமல் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இன்னுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே நிறைய பேர் அந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இனிமேல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆசைன்னு கூட சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.